அண்மை செய்தி. இன்று நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தில் வயதான ஆசிரியர்களுக்கான முழு உடல் பரிசோதனை திட்டம் அனைத்து ஆசிரியர்களுக்கும் விரிவாக்கம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் நம்மோடு இருக்கிறார். அபினேஷ், இது குறித்த மேலதிக விவரங்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று உயர்கல்வி, பள்ளி கல்வித்துறை மற்றும் பேரிடர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஆகிய துறைகளின் மீதான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் இன்று காலை அமர்வில் தொடங்கி அதற்கான விவாதம் நடைபெற்று வருகிறது. இதில் பள்ளி கல்வியில் கொள்கை விளக்க குறிப்பில் ஆசிரியர்களுக்கான முழு உடல் பரிசோதனை திட்டம் அடுத்தடுத்த ஆண்டுகளில் அனைத்து ஆசிரியர்களும் பயன்பெறக்கூடிய வகையில நடைமுறைப்படுத்தப்படும் என பள்ளி கல்வித்துறையினுடைய கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்வித்துறையின் கீழ் இயங்கும் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்வதற்கான திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இத்திட்டத்தில் முதற்கட்டமாக 50 வயதிற்கு மேற்பட்ட 35,600 ஆசிரியர்கள் பயன்பெறுவார்கள் என்றும், இதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்தக்கூடிய ஆண்டுகளில் அனைத்து ஆசிரியர்களுக்கும் அனைத்து வயதின் ஆசிரியர்களுக்கும் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என குறிப்பிட்டிருக்கிறாங்க. எனவே 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை திட்டம் என்பது தற்போது விரிவுபடுத்துவதற்கான திட்டத்தை தமிழக அரசு வச்சிருக்காங்க. அந்த வகையில பள்ளிக்கல்வித்துறையுடைய கொள்கை விளக்க குறிப்புல இது இடம்பெற்றிருக்கிறது. ஜெனிஃபா, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்.